ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியான மல்லி பொங்கல் எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி. இப்போது அரைச்சி எடுத்ததை ஒரு ஓரமாக தூக்கி வச்சிடலாம். ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எதுக்குன்னா அப்போ தான் பொங்கல் கையில் ஒட்டாமல் வரும். இது கூட சீரகம், மிளகு, முந்திரி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ முந்திரி லைட்டாக ப்ரௌனாக ஆன உடனே நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு பெருங்காயத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. ஆல்ரெடி நான் 2 டம்ளர் பச்சை அரிசி அப்புறம் 1 டம்ளர் சிறுபருப்பை ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே டம்ளரில் 6 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு அந்த சிறுபருப்பு அண்ட் பச்சை அரிசியை போட்டுட்டு நம்ம குக்கரில் விசில் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு 5 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தா வாவ், கம்ம செம்ம டேஸ்டியான மல்லி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெகுலர் பொங்கலை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே தக்காளி சட்னி அண்ட் மல்லி சட்னி வச்சு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.